கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கும் தேவனிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். தேவனிடத்திலே நாம் ஏமாற்ற முடியாது. தேவனை நான் ஏமாற்ற முடியாது. மனிதனை ஏமாற்றலாம், மனித ஞானத்தை ஏமாற்றலாம், மனிதனுடைய காரியங்களை ஏமாற்றலாம். ஆனால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் ஏமாற்றவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எதற்கு? உங்களுடைய எல்லா செயல்களுக்கும், உங்களுடைய எல்லா நேரங்களுக்கும், உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். யாருடைய நியாயாசனம்? கிறிஸ்துவனுடைய நியாயாசனம். உலகத்தினுடைய நியாயாசனம் அது எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாயும். அதிகாரம் உள்ளவர்கள் பக்கம்